விஜய் கடந்த சனிக்கிழமை திருச்சி மற்றும் அரியலூர்ல சுற்றுப்பயணம் நடத்திய நிலையில் அவரை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். இது வழக்கமான ரசிகர்கள் கூட்டம். இது வாக்குகளா மாறாது அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் இதை கடந்து சென்றாலும் என்டிஏ கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா விஜய்க்கு ஆதரவா கருத்து தெரிவித்திருப்பதுடன் வரக்கூடிய தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற ஆலோசனையிலும் ஈடுபட்டு வராங்க. டிடிவி என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில விஜய் தலைமை ஏற்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு. என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மாத்தினா மட்டும்தான் என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இடம்பெறுவேன் என்று டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு. எங்களுக்கு வேறு வேறு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வெளிப்படையாவே பேசியவர் தாவேகாவுடன் போகலாம் அப்படிங்கறதையும் செய்தியாளர்கள்ட்ட பேசியிருந்தார் டிடிவி தினகரன். புதிய தமிழகம் கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தது. ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. இந்த நிலையில அதிமுக ஆட்சிக்கு வந்தா மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பிரச்சனைகளை விட்டுட்டு வேறொன்னுல கால் வச்சிங்க அப்படின்னா எடப்பாடி அவர்களோட அரசியல் வாழ்விற்கு உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா அப்படிங்கிற சூழ்நிலை தான் ஏற்பட்டுரும் அப்படின்னு பேசியவர் தமிழகத்துல அனைத்து மக்களுக்கும் ஆட்சி அதிகாரம் கிடைக்கணும், எந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருதோ அந்த கூட்டணிக்கு போவோம், திராவிட கட்சிகளை தாண்டி விஜய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தந்தா அவருடனும் கூட்டணி போறதுக்கு பரிசீலிப்போம் அப்படின்னு பேசியிருந்தார். அதே போல என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனும் எடப்பாடி பழனிசாமியோட மதுரை விமான நிலையம் பெயர் தொடர்பான பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியில தென்காசி தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் ஜான் பாண்டியன். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இப்போதே கூட்டணி குறித்து முடிவு செய்ய முடியாது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியோட நாங்க கூட்டணி அமைப்போம், ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் ஆட்சியில் பங்குன்னு சொன்னது, என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் டிடிவி அடுத்தடுத்து விலகி இருப்பது, அதிமுகவோட உட்கட்சி பூசல், இது போன்ற விவகாரங்களால தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் விஜயுடன் சேருவது குறித்து ஆலோசித்து வரார் அப்படின்னு சொல்லப்படுது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் தங்களோட கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துதான் ஆட்சியில பங்கு அப்படின்னு முதல் மாநாட்டிலேயே பேசியிருந்தார் விஜய். ஆனா விஜயோட மாநாடு, அவருடைய பிரச்சார பயணம், ரசிகர்கள் கூட்டம், இப்படி இவ்வளவு நடந்தும் காங்கிரஸோ இடதுசாரிகளோ விசிகாவோ தாவேகா பக்கம் போவதற்கான எந்த அறிகுறியுமே இதுவரைக்கும் இல்ல. எனவே தன்னோட பக்கம் சிறு சிறு கட்சிகளையாவது வைத்துக்கொண்டு கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கறதுல தாவேகா இப்போ மும்முரம் காட்டி வருது. அந்த வகையில என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறவர்களை தன்னுடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தையை தாவேகா விரைவில் தொடங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில அதிமுக உட்கட்சி பூசல், டெல்லி ஆதரவு, செங்கோட்டையின் விவகாரம், இவை எல்லாவற்றிற்கும் கூடிய விரைவில் விடை கிடைக்கும் போது டிடிவி ஓபிஎஸ் உள்ளிட்டோரும் விஜயுடன் கூட்டணி அமைக்க முழு வீச்சில் களமிறங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.